வீட்டில் இருந்தபடியே இந்த முகம் டேன் ஆகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, கருப்படிச்சு போயிருக்கிறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இந்த வேர்க்கூர்லாம் வராமல் இருக்கணும், பிம்பிளாக வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் கேட்குறது ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு கொஷின். ஆக்சுவலி என்னென்னா, இங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸை இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற எல்லாருமே விரும்புகிற ஃபஸ்ட்டு வந்துட்டு முக அழகு தான். ஃபேஷியல் பியூட்டி வந்துட்டு ஐ மீன் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒன் ஆஃப் த ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு க்ரைட்டீரியா. ஸோ ஃபேஷியல் பியூட்டின்றது. ஸோ இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி நீங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாஸ்ட் ஒரு சேஞ்ச் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. லைக் அங்கே இருக்கிற அந்த சூடு வெயிலுக்கும் இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் இருக்கு. ஸோ ஐ மீன் உங்களை பார்த்தாவே உங்கள் ஃபேஸ்லேயே நான் சொல்ல போனால் நல்ல டேன் இருக்குது. லைக் அந்த ஃபோர்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டேன் இருக்குது. உங்கள் ஃபேஸ் ஐ மீன் இந்த சீக்ஸ் ஒரு கலரில் இருக்குது, லைக் ஃபோர்ஹெட் ஒரு கலரில் இருக்குது, ஐ மீன் இங்கே பிரைட்டாக இருக்குது, இங்கே டேனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு எப்படி ஈவன் டோனுக்கு நம்ம மெயின்டைன் பண்றது நம்ம மாநிறமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிறம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், பார்த்தோன்னே சொல்லிவிட்டாங்க. இப்படிதாங்க நம்ம இது வந்து ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில ஜெருஷ் ஹாஸ்பிட்டல்ல ஹேருக்கு பத்தி டாக்டர்கிட்ட பேசியிருந்தோம். அவர் பார்த்தோன்னு உங்களுக்கு முடி கொஞ்சம் ஏறி இருக்கே, முடி கொட்டி இருக்கேன்னு டாக்டர் நிவேதன் அதை பார்த்தோன்னு என்ன சொல்லிட்டாரு. இவங்க என்னன்னா பார்த்தோன்னு உங்களுக்கு நெத்தி கொஞ்சம் இதா இருக்கு, கண்ணம் கொஞ்சம் இதா இருக்கு, மூக்கு கொஞ்சம் இதா இருக்கு, பூரா நீங்க அப்படி இல்லை மேம். யூஸ்வலாகவே என்னன்னா இப்போ எங்கள் டீம்லேயே அந்த முகத்தை நம்ம இதை பண்ணணும் வைக்கணும்ன்ற ஒரு தாட்டே எங்களுக்கு கிடையாது. நாங்கள் பண்ணுற அதிகபட்ச மேக்கப் என்ன தெரியுமா? ஃபேஸ் வாஷ் தான் நாங்கள் பண்ணுறது. அதுவும் ஏதாவது ஒரு அன்னைக்கு தேதிக்கு என்ன ஃபேஸ் வாஷுக்கு யார்ட்டையாவது கேட்போம். ஆக்சுவலி நானே உங்களுக்கு அதை தான் அட்வைஸ் பண்ண போகிறேன். லைக் நீங்கள் எதுக்கு ரொம்ப தேவையில்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஆக்சுவலி நம்ம என்னன்னா உங்களோட பியூட்டி வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டே ஐ மீன் ஏர்லி மார்னிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யர் டெய்லி லைஃப் ஸ்டைல்லே வந்துட்டு ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு உங்களோட டயட்ரி ஹேபிட்ஸ், உங்களோட எக்ஸசைஸ், உங்களுடைய டே டு டே லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்துட்டு ஐ மீன் பேவ்ஸ் a very good way for your facial beauty. Not only your எக்ஸசைஸ் பண்றதும் முகத்தை பளபளப்பாக்க உதவுதா? கண்டிப்பா நிச்சயமா. இப்போ வந்துட்டு இப்போ ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க, நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவாங்க, டே முடிச்சுட்டு வருவாங்க நைட். ஸோ அப்படி வந்துட்டு அது ஒரு சைக்கிள்லேயே போயிட்டு இருக்கு. ஸோ மனுஷனுக்கு ஒரு ப்ரீத் பண்ண கூட டைம் இல்லாத அளவுக்கு மெக்கானிக்கலாக ஓடிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes ஸ்பெண்ட் டைம் ஃபார் யுவர் மெடிடேஷன் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ இது இருந்துச்சுனாலே உங்களோட பாடி வந்து ரிலாக்ஸ் ஆகுது. ஸோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது நாட் ஒன்லி யுவர் பாடி எக்ஸசைஸ், ஃபேஸுக்கு கூட நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ உங்களோட சீக் எக்ஸசைஸ் இருக்குது. சிலர் பார்த்தீங்கன்னா சின் வந்துட்டு ரொம்ப பல்கியாக இருக்குன்னு சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஜாலைனே தெரிய மாட்டேங்குது, அப்படியே குழுன்னு இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம டோன் பண்ணி எடுக்கணும்னா எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ லைக் அந்த ரொம்ப ஸ்டவுட் பாடி ஃபேட்டியாக இருக்குது, ஃபேஷியல் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி உள்ளவங்களுக்கு